அன்பார்ந்த பக்தி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம் என்ன பார்க்கலாங்கன்னா, 12 பாவங்களிலும் சூரியன் இருக்கிற பலன். எந்தெந்த பாவத்தில் சூரியன் இருந்தால் என்னென்ன பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? முதல்ல லக்னம் பாவகம். லக்னம் பாவங்கிற 1ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தார், ஜாதகருக்கு தலைமுடி உதிரும். சரிங்களா? ஜாதகர் யாருக்கு அடங்கி போக மாட்டார். வெளிப்படையா நடந்தக்கூடியவரா ஜாதகர் இருப்பார். ஒளிவு மறைவு இல்லாம வெளிப்படையா நடந்தக்கூடியவரா இருப்பார். தன்னை பத்தி அதிகப்படியான கனவுகள் கண்டுகிட்டே இருப்பார். தன்னை பத்தி ரொம்ப அதிகப்படியான கனவுகள் காணக்கூடியவரா இருப்பார். கௌரவமானவரா இருப்பார். தலைமை பண்புள்ளவரா லக்னத்துல 1ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிற ஜாதகர் இருப்பார். சரிங்களா? அடுத்தது 2ஆம் பாவம். 2ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிற போது ஜாதகர் பேசுறது ஒரு அதிகார தோரணையா இருக்கு. அதிகாரத்தோடு தான் பேசுவார். அப்புறம் கண்ணு வாயில ஏதாவது பிரச்சனை ஏற்படும். சரிங்களா? 2ஆம் பாவம் வாயி, சூரியன் கண்ணு, குறிப்பா வலது கண்ணை குறிப்பார். சரிங்களா? வருமானம் எப்படி இருக்குன்னா, சுமாரான அளவுல வருமானம் இருக்கு. 2ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிற போது வருமான ஸ்தானம், வருமானம் சுமாரான அளவு இருக்கும். செலவு எப்படி இருக்குங்க? சூப்பரான விரைய செலவு பண்ணுவாங்க. சரிங்களா? வருமானம் சுமாரா இருக்கு, விரைய செலவு சூப்பரா பண்ணுவாங்க. குடும்பத்திலையும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். சரிங்களா? அடுத்தது 3ஆம் பாவம். 3ஆம் பாவத்தில் சூரியன் பகவான் இருக்கிற போது ஜாதகர் தைரியமானவராக இருப்பார். அதோட சூரியனுடைய காரகத்துவங்களான நிர்வாகம், அரசியல், நேர்மை இதெல்லாம் ஜாதகர்கிட்ட மிக சிறப்பாக இருக்கும், சிறப்பாக வெளிப்படும். அதோட ஜாதகர் எடுக்கிற முயற்சிகள் ஓரளவுக்கு வெற்றியை தரும். சரிங்களா? எனக்கு 3 சூரியன் உச்சமாவே இருக்கிறார். சரிங்களா? அடுத்தது 4ஆம் பாவம். 4ல சூரியன் இருக்கிற போது ஜாதகருடைய சுகத்தை கெடுத்துருவாரு. ஜாதகருடைய உறவுகளை ஜாதகருக்கு பகையாக்கி விட்டுருவார். சரிங்களா? ஆனா அதே நேரத்துல ஓரளவுக்காவது, சுமாரான அளவுக்காவது ஜாதகருக்கு சொந்த வீடு வாகன யோகத்தை தந்து விடுவார். 4 இருக்கிற சூரியன் சொந்த வீடு வாகன யோகத்தை ஓரளவுக்கு தந்துடுவார். சுமாரான அளவுக்கு தந்துடுவார். சரிங்களா? அடுத்தது 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிற போது ஜாதகருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப குழந்தைகள் அமையாது. உத்தரஸ்தானம். சரிங்களா? சூரியன் 5ஆம் பாவத்தில் இருக்கிற போது எதிர்பார்ப்புக்கு ஏற்ப, ஜாதகருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப குழந்தைகள் அமையாது. அது மட்டும் இல்லைங்க, ஜாதகர் எப்பவுமே கனவுலையே வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறவரா இருப்பார். சரிங்களா? அதோட ஆனா ஒண்ணுங்க, வாழ்க்கையே கனவுலையே மிதக்கக்கூடியவராக இருப்பார். நிறைய குழந்தைகளை பற்றி ரொம்ப அதிகப்படியா கனவு காணுவார். அதுதான் எதிர்பார்ப்பிற்கேற்ப அமையாதுங்கிறது. சரிங்களா? ஆனா ஒண்ணு, மன தூய்மையோடு இருப்பார். 5ல சூரியன் இருக்கிற ஜாதகர்கள் தூய்மையான மனதோடு நல்ல மனம் படைத்தவர்களாக இருப்பார்கள். சரிங்களா? அடுத்தது 6ஆம் பாகம். 6ல் சூரியன் இருக்கிற போது ஜாதகருடைய எதிரிகள் ஜாதகரிடத்தில் அடங்கி போவார்கள். எதிரி குறிக்கிற ஸ்தானம். எதிரிகள் ஜாதகர்கிட்ட அடங்கி போவாங்க. 6ல் சூரியன் இருக்கிற ஜாதகர்கிட்ட எதிரிகள் அடங்கி போவாங்க. அப்புறம் நிரந்தர வருமானம் தரக்கூடிய அரசு வேலை கிடைக்கும். சூரியன் அரசாங்கத்தை குறிக்கிறவர், 6 வேலை குறிக்கிறவர் இல்லைங்களா? அரசாங்க வேலை கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது 7ஆம் பாவம். 7ஆம் பாவகத்தில் சூரிய பகவான் இருக்கிற போது ஜாதகருடைய திருமண வாழ்க்கைங்கிறது ஜாதகருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அமையாது. அவர் எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை நமக்கு அமையணும்னு விரும்புகிறாரோ, ஆசைப்படுகிறாரோ, அந்த அமைப்பில் அவருக்கு அவருடைய விருப்பப்படி திருமண வாழ்க்கை அமையாது. அதோட வாழ்க்கை துணைக்கும் நோய் வரும். பொதுவாங்க 7ஆம் பாவத்துல எந்த கிரகம் இல்லாமல் இருப்பதே நல்லது. சரிங்களா? திருமண பாவகம் எந்த கிரகமும் அங்க இல்லாமல் இருக்கிறது நல்ல அமைப்பு. சரிங்களா? அடுத்தது 8ஆம் பாவகம். 8ல் சூரியன் இருந்தார். அரசாங்க ரீதியான தொல்லைகளை ஜாதகர் சந்திக்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்படும். அப்புறம் ஜாதகர் எப்படி இருப்பார் தெரியுங்களா? மிக 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 கடுமையானவரா இருப்பார். சரிங்களா? இந்த கொடுமையை நினைச்சுக்காங்க, அந்த கடுமையினுடைய தாக்கம் தெரியும். கடுமையானவரா ஜாதகர் இருப்பார். ஒன்றுக்கு மேற்பட்ட நோய்களும் ஏற்படும். அது ஆயுள் ஸ்தானம். சரிங்களா? 8ஆம் பாவங்கிறது ஆயுள் ஸ்தானம். ஜாதகருக்கு மிக 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 முக்கியமான ஸ்தானம்.
அங்க அசுப கிரகங்கள் இருக்கக்கூடாது, இல்லாமல் இருக்கிறதா நல்லது. சனி பகவான் இருக்கலாம், சனி பகவான் இருக்கிறது சிறப்பு. 8ல சனி பகவான் இருக்கிறது சிறப்பு ஆயுளுக்கு, சூப்பர் ஆயுள். சரிங்களா? ஆனால் சனி பகவானை தவிர வேறு பாப கிரகங்கள் 8ல இல்லாம இருக்கிறது நல்லது. சரி, இல்லாம இருக்கிறது நல்லது, இருந்துட்டாங்க என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இருந்துட்டா ஒரு சுபகிரகத்தினுடைய தொடர்பு கிடைப்பதுதான் நன்மை. சரிங்களா? அடுத்தது 9ஆம் பாவகம். 9ல் சூரிய பகவான் இருந்தால் ஜாதகர் சிறந்த அறிவாளியாக இருப்பார், நிறைந்த தனயோகம் உள்ளவராக இருப்பார், உயர்ந்த நற்காரியங்களை செய்யக்கூடியவராக ஜாதகர் இருப்பார் 9ல் சூரியன் இருக்கிற போது. சரிங்களா? பாகிஸ்தானத்துல. ஆனா 9ல் சூரியன் என்பது தந்தைக்காக, தந்தைக்கு சரியில்லாத நிலையை தந்து விடுவார் 9ஆம் பாவ சூரியன். சரிங்களா? அடுத்தது 10ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தார் திக்பலம் அப்படிங்கிற கூடுதலான பலத்தை சூரிய பகவான் அடைஞ்சிடறார். 10ல செவ்வாய் சூரியன் திக்பலம் ஆவாங்க. 10ல சூரியன் இருப்பது சிறப்பு. திக்பலங்கிற கூடுதல் பலத்தை அடைகிறார். அப்படி கூடுதல் பலத்தை, திக்பலத்தை சூரிய பகவான் அடைகிற போது அந்த ஜாதகருக்கு அரசாங்க ரீதியான நன்மைகளும் கிடைத்துவிடும், தந்தை ரீதியிலான நன்மைகளும் கிடைத்துவிடும், அரசாங்க வேலையும் கிடைத்துவிடும், பதவிகளும் கிடைத்துவிடும், தொழில் செய்தால் தொழிலும் சிறப்படையும், நிர்வாக திறனும் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது 11ஆம் பாவகம். 11ஆம் பாவகம் லாபஸ்தானம் இல்லைங்களா? லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிற போது அந்த ஜாதகருக்கு அரசாங்க வழியிலான லாபமும் கிடைக்கும், அப்பா வழியிலான லாபமும் கிடைக்கும், நிர்வாகத்திறனும் சிறப்பாக இருக்கும், உயர்ந்த அறிவாற்றல் உள்ளவராகவும் ஜாதகர் திகழ்வார் 11ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிற ஜாதகர். சரிங்களா? வெற்றியை குறிக்கிற ஸ்தானம். சிறந்த அறிவாற்றல் உள்ளவர் ஜாதகர், உயர்ந்த அறிவாற்றல் உள்ளவர் இருப்பார், உயர்ந்த அறிவாற்றல் உள்ளவராக இருப்பார். சரிங்களா? அடுத்தது 12ஆம் பாவம். 12ல சூரிய பகவான் இருந்தா, 12ல இருந்தா அப்பனுக்கு மகனுக்கு ஆகாது, விரோதம் யாருடைய ஜாதகத்தில் 12ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிறாரோ அந்த ஜாதகருக்கும் அவருடைய தந்தைக்கும் விரோதம் ஏற்படும், சங்கடங்களும் சச்சரவுகளும் ஏற்படும். சரிங்களா? ஜாதகர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? நல்லா இஷ்டத்துக்கு வெட்டி செலவு, வீண் செலவு, விரை செலவு பண்ணக்கூடியவரா 12ல் சூரியன் இருக்கிற ஜாதகம் செயல்படுவார். சரிங்களா? இது 12 பாவங்களில் சூரியன் இருக்கிற பலன். ஆனா இந்த பலன்களிலேயும் ஏற்றங்களும் இறக்கங்களும் மாற்றங்களும் ஏற்படும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சூரியன் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ 1லிருந்து லக்ன பாவத்திலிருந்து அடுத்த 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் இருக்கிறார்னா, எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தினுடைய அதிபதியினுடைய நிலையை பொறுத்தும், அந்த பாவத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த ராசி கட்டத்தினுடைய கிரகம் யார், அந்த கிரகத்தினுடைய நிலையை பொறுத்தும், லக்னத்தினுடைய நிலையை பொறுத்தும், சூரிய பகவானை ஏதாவது கிரகங்கள் பார்க்கிறதா அல்லது ஏதாவது கிரகங்கள் சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதா என்பதை பொறுத்தும் நாம் பார்த்த இந்த பலன்களில் ஏற்றங்கள் இறக்கங்கள் மாற்றங்களும் இருக்கலாம் என்று சொல்லி அடுத்த காணொளியில் அடுத்த தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.